प्रदानीकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां। जय बोल सद्गुरु महाराज की जय। नंदा आनंद कंद सुंदर गोपाला, नंदा आनंद कंद सुंदर गोपाला, नंदा आनंद कंद सुंदर गोपाला, नंदा आनंद कंद सुंदर गोपाल। आनंद गोविंद गोपी गोपाला, आनंद गोविंद गोपी गोपाल। नंदा आनंद कंद सुंदर गोपाला, नंदा सुंदर गोपाल। हे माधवा हे केशवा, हे माधवा हे माधवा, हे केशवा, हे माधवा हे केशवा। मुरलीधरा कन्ना मन मोहना, मुरलीधरा कन्ना मन मोहना, हे मुरलीधरा कन्ना मन मोहना, हे मुरलीधरा कन्ना मन मोहना। नंदा आनंद कंद सुंदर गोपाला, नंदा आनंद कंद सुंदर गोपाल। सुंदर गोपाला, सुंदर गोपाल, अति सुंदर गोपाला, अति सुंदर गोपाला। गोपिका जीवन स्मरणं गोविंद। जय बोल सद्गुरु महाराज की जय। சுபாஷிதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. சுபாஷிதம்னா அதுக்கு தமிழில் நல்ல வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பழமொழி அப்படின்னு சொல்கிறாளே அந்த பழமொழின்னு சொல்லலாம். பழமொழிங்கிறது பல அனுபவத்தினால் நமக்கு கிடைக்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னா அது வெறுமனே வரலை. பல பேர் ஆத்திரப்பட்டு புத்தி இல்லாமல் என்னென்ன காரியெல்லாம் பண்ணினான்னு பார்த்துட்டு அனுமான் தான் இந்த பழமொழியை சொல்கிறார். குருத்தப்பா பம்ன குறியாத்கா குருத்தோ ஹன்யாத் குருனபி குருத்த பருஷயா வாச்சா நரஸ் சாதூன் அதிக்ஷிபேத். லங்கையில் தீ வச்ச பிறகு ஹனுமான் சொல்கிறார், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு என் கதையில் செய்யாயிடுத்தே. குருத்த பாபம், கோபம் வந்தவன் எந்த பாபத்தை தான் செய்ய மாட்டான். கோபம் வந்தவன் குருவை கூட வதம் பண்ணிடுவாங்கிறார் ஹனுமான். அது தெரிகிறது. உருத்ராசுர அந்த கதையில் அந்த தொஷ்டாயங்கிறவரை அவருடைய பையன் விஸ்வரூபனை இந்திரனே வதம் பண்ணிடுறான் கோபத்தில். குருத்தோ ஹன்யாத் குருநபி. இப்படி பழமொழிகள்லாம் பல அனுபவத்தினால் வந்தது தான். அப்படி ஒரு பழமொழி உண்டு, யுக்தியுக்தம் வச்சோகிராஹ்யம் பாலாதபி சுகாதபி. நமக்கு பொருத்தமான யுக்தியுக்தம்னா புத்திக்கு ஏற்ற மாதிரி அல்லது உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு குழந்தை சொன்னால் கூட அதை நம்ம கேட்டுக்கணும். சாதாரணமாக அம்மா அப்பா குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவாள். நேற்றுக்கு அவர் சொன்னாரே, இங்கே பாகவதத்தில் வித்தியாசமாக இருக்குது. அம்மா அப்பா குழந்தைக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி சிவன் கதையிலையும் விஷ்ணு கதையிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சிவன் தன் குழந்தை முருகன்கிட்ட போய் உபதேசம் கேட்குறார் சுவாமி மலையில். அப்போ என்னடனா இங்கே பையன் அப்பாலாம் இல்லை, உபதேசம் யார்கிட்டேருந்து கேட்டாலும் நல்ல விஷயத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கணும். சாதாரணமாக அப்பா மேலே இருக்கணும், பையன் கொஞ்சம் கீழே உக்காந்துக்கணும்னு சொல்லுவாள். இங்கே சுவாமி மலையில் எப்படிதான்னா
அப்பா சிவன் கீழே இருக்கார், பையன் மேலே இருக்கான், மலை மேலே. ஏண்டாண்ணா அப்பா வந்து சிஷ்யனாக போயிட்டார், அதனால் அவள் சிஷ்யன் கீழே தான் உட்காந்துக்கணும், குரு மேலே இருக்கணும். அதனால் சுவாமி மலையில் மேலே இருக்கிறார் பையன், அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த பாலகுருநாதன், சிவகுருநாதன், குமரகுருவரன், இப்படி எல்லாமே முருகனுக்கு குருவாக உள்ள பேர். அங்கே ஃபோட்டோ அங்கே பார்க்கணும், சிவன் 4 கையோடு எப்படி இருக்கார், எப்படி இருக்காருன்னு அங்கே லெஃப்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. 2 கையால் அப்படி கட்டிண்டு 2 கையை குவிச்சுண்டு சிவன் நிற்கிறார் குனிஞ்சுண்டு. அந்த பாறை மேலே கால் மேலே காலை போட்டுண்டு முருகன் உபதேசம் பண்ணுறார். இங்கே போய் பார்த்தா தெரியும், அந்த குருவாயூரப்பன்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்படி குருநாதனாக குழந்தை சொன்னால் கூட நல்ல விஷயத்தை சொன்னால் நம்ம ஏற்றுக்கணும். அது மாதிரி பாகவதத்தில் அம்மா குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவா, இங்கே என்னன்னா குழந்தை அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார். கபில பகவான் அம்மா தேவகூதிக்கு பண்ண உபதேசம்தான் கபில தேவகூதி சம்வாதம்னு. பிரம்மாவோட நிழலில் இருந்து ஒரு மகான் வந்தார், கர்தமர்னு பெயர். அவர் என்ன பண்ணினார், 10,000 ஒரு சஹஸ்ராணாம் சமாதச, 10,000 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நாளாக பகவானை குறித்து தபஸ் பண்ணுறார். பகவான் என்ன வேணும்னு கேட்டார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல பொண்ணு கிடைச்சா தேவலேன்னு. அப்போ தான் பகவான் சொன்னால், இப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது, நல்ல பொண்ணு ரொம்ப கஷ்டம், ஏதோ கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நல்லதாக நமக்கு ஆக்கணும், வேறு வழி இல்லை. இப்படி நீ கவலைப்படாத, உனக்கு நானே பொண்ணு பார்த்துருக்கேன்னு பகவான் சொன்னார். உனக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன், நாளான்னைக்கு அந்த பொண்ணை அழைச்சின்னு அவள் அப்பா வருவார், தேவகூதின்னு பெயர், அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் 2 பேருக்கும் 9 பெண் குழந்தைகளுக்கு பிறகு நானே பையனாக பிறப்பேன். இந்த உபதேசம் அனுகிரகம் பண்ணி மறைஞ்சார். அதே மாதிரி தேவகூதியை அழைச்சின்னு வந்தார். தேவகூதியை கல்யாணம் பண்ணிட்டு தபஸுக்கு போயிட்டார். தபஸ் முடிஞ்சு பார்த்தா தேவகூதி மறுபடியும் வயசானவளாக போயிட்டா. அப்போ அந்த புண்ணியமான குளம் இருக்குது, அது பகவானுடைய கண்ணீர்னாலே உண்டான குளம். உடனே அந்த குளத்தில் குளிக்க சொன்னார். அந்த குளத்தில் குளித்தா தேவகூதி மறுபடியும் யுவதியாக எங்காக மாறிட்டா. இன்றைக்கி அந்த குளம் இருக்குது, அது நம்மளாம் போய் குளித்தா எங்கே ஆகுமா தெரியாது, புண்ணியம் கிடைக்கும். அந்த குளத்தில் போய் யுவதி எங்கே ஆகிட்டு வந்தார். இவரும் ஒரு யங் மேனாக ஆனார். கொஞ்ச நாளைக்கு தேவகூதியோட குடும்பம் நடத்தினார். 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள், அருந்ததி, அனசூயா முதலிய பதிவிரதைகள்லாம். ஒரு பையன் பிறந்தால் சந்நியாசம் வாங்கிக்கலாம்னு நினச்சார். பையனுக்காக காத்துருக்க வேண்டாம், நம்ம பாட்டு சந்நியாசம் வாங்கிக்கலான்னு கிளம்பும் பொழுது தேவகூதி சொன்னால், கஷ்டித் ஸ்யான்மே விஷோகாய துவயி பிரவ்ரஜிதேவனம். நீங்கள் காட்டுக்கு போனால் எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு, என்னுடைய சோகத்தை நீக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும்னால், சோகம் கஷ்டம் நீங்கிறதுக்கு பையன் வேணும்னா பையன் இருந்தால் கஷ்டம் வேணும்னு நினச்சிக்கக்கூடாது. சில பையனாலேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கா அம்மா அப்பா. அப்போ என்னடனா சோகத்தை நீக்கிற பையன் வேணும்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய சாரம் ஞானோபதேசம், ஞானம் வந்தால் தான் சோகம் நீங்கும். அதனால் அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்குறாள். அப்போ தான் கர்தவர் சொன்னார், நமக்கு பகவானே குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இதுவரையிலையும் ஏன் பிறக்கலைனா நம்ம பண்ணின புண்ணியம் போகலை. நிறைய மகான்களாக உள்ள குழந்தைகள் நமக்கு பிறக்கணும்னா நிறைய புண்ணியம் பண்ணணும். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எல்லாருக்கும் அன்னதானம், வஸ்திரதானம், தண்ணீர் தானம் இதெல்லாம் யார் பண்ணுறாலோ அவளுக்கு தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும், சொன்ன பேச்சை கேட்குற குழந்தையா. அப்போ இவர்கள் நிறைய புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணுறார்கள், பகவன் நாமத்தை சொல்கிறார்கள். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால.
நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. கோவிந்த ஹரே 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 ஜெய 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 கோபால ஹரே. ஜெய ஜெய கோபால ஹரே. இப்படி அவர்கள் பகவானின் நாமத்தை சொல்ல ஒரு நல்ல முகூர்த்தத்தில் பகவான் பிறக்கிறார். இந்த பகவானுக்கு தான் கபிலன்னு பேர். இந்த கபில பகவான் தபஸ் பண்ண இடம்தான் கபிலாரண்யம். இந்த கபிலாரண்யம்ங்கிறது தான் இப்போ கலிஃபோர்னியா அப்படின்னு அமெரிக்காவில் ஆயிடுத்துன்னு மகாபரிவா சொல்லியிருக்கார். அந்த கபிலருக்கு முன்னாடி இந்திரன் குதிரையை கட்டினானாம். அந்த இடத்துக்கு இன்றைக்கி ஹார்ஸ் லேண்டுன்னு பேர். அந்த குதிரையை தேடின்னு வந்த சகர சக்கரவர்த்திய குழந்தைகள்லாம் வந்தார்கள். கபில முனிவருடைய கோபத்தினால் அவர்கள் பஸ்மம் ஆனார்களாம். அந்த இடத்துக்கு இன்றைக்கி ஆஷ் லேண்டு. ஆஷ்னா சாம்பல். சாம்பலாக போனாலாம் இன்றைக்கும் அந்த ஊர் மண்ணெல்லாம் சாம்பல் கலரில் இருக்குங்கிறா. நானும் அமெரிக்காலாம் போனது இல்லை. ஆனால் அங்கே தெய்வத்தின் குரலில் இதில் காஞ்சி பெரியவா இதெல்லாம் சொல்லியிருக்கார். அப்போ கபிலாரண்யம்ங்கிறது தான் இன்றைக்கி கலிஃபோர்னியான்னு இருக்குது. கபிலருடைய முடியெல்லாம் செம்மட்டையாக இருந்து தான். அதனால தான் அங்கே இருக்கிற முடியெல்லாம் செம்பட்டையாக தான் இருக்கும். நம்மளை மாதிரி கருப்பாக ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும் அப்படி இருக்காது. இந்த அமெரிக்காக்காரர்களுக்கெல்லாம் அது சேப்பு கலரில் இருக்கும். ஏன்னா கபீஷன் அப்படின்னு இங்கே கபிலருக்கே அப்படி தான் பேர். அவருடைய கலரே நம்மெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருப்போம் அல்லது கொஞ்சம் கருப்பாக இருப்போம். அவள் வெள்ளைன்னு சொல்ல முடியாது, சேப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கலராக இருப்பாங்க இருக்கிறவாள்லாம். அதெல்லாம் கபிலருடைய கலர். அந்த நிறத்துக்கே கபிலன்னு பேர். அந்த கபிலர்னு ஒரு முனிவர் தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கார். ஒருவேளை அந்த கபிலர் தான் இவரா, இந்த கபிலர் தான் அவரா தெரியல. அங்கேயும் வந்திருக்கலாம், இங்கேயும் வந்திருக்கலாம். இந்த கபிலராக பகவான் பிரத்யட்சமாகினார். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினார். நமக்கு எது வந்தாலும் எல்லாத்தையும் சமமாக நினச்சிக்கணும். யாராவது திட்டினாலும் அல்லது யாராவது ஸ்தோத்திரம் பண்ணினாலும், வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும், மானம் நஷ்டம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமாக நினைக்கணும். அதுதான் ஞானம்னு அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினார். ஒரு நாளைக்கு அம்மா வந்து கேட்டால், பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னன்னு. பந்தம்னா நம்ம மனசு உலக விஷயத்தில் போனதுன்னா அது பந்தம்னு பேர். அந்த உலகத்தில் விஷயத்தில் இல்லாமல் அந்த மனசு மாறிடுத்துன்னா, பகவான்கிட்ட போச்சுன்னா அது மோட்சம்னு பேர். இந்த மனசை மாற்றணும். மனசை மாற்றினா என்னாகும்? நமஹான் ஆகும். மனங்கிறத நமஹான்னு பகவானை போய் நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட திரும்பினோன்னா அது மோட்சம். அது மோட்சத்தை அடைவதற்கு என்ன பண்ணணுன்னா மகான்கள் கிட்ட போகணும். அந்த மகான்கள் எப்படி இருப்பான்னா பொறுமையாக இருப்பார்கள். திதிட்சவஹா காருணிகாக. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொன்னார், நான் காசியில் போய் கோபத்தை விட்டுட்டு வந்துவிட்டேன்னார். இன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், கோபத்தை விட்டுட்டீரா? ஆமாம். உண்மையிலேயே கோபத்தை விட்டுட்டேல? ஆமாம். திருப்பி கேட்டேன், நான் தான் கோபத்தை விட்டுட்டேன் சொன்னேன். என்னொன்று கடைசியில் கோபப்பட ஆரம்பிச்சு விட்டான். அது கொஞ்சம்தான் ஓரளவு பொறுத்துன்னு இருக்க முடியும். அப்புறம் கோபம் வந்துடும். அந்த கோபத்தை விடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி கோபத்தை விட்ட மகான்கள் தான் உண்மையான மகான்கள். பல மகான்களுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். துக்காராம் என்பவரை அவருடைய மனைவி கரும்பாலேயே அடிச்சுவார். மனைவி அடிக்கும்பொழுது கூட அவர் கோபிச்சிக்காமல் சாந்தமாக இருந்தார். இதெல்லாம் கதையில் தான் கேட்கலாம். இது நம்முடைய வாழ்க்கையில் வருது ரொம்ப சிரமம். அதை கேட்கும்பொழுது கொஞ்சமாவது நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் கோபம் வந்தால் அது ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக இருக்கிற கத்தி மாதிரி. நமக்கும் பிபி ஏறும், யார்கிட்ட கோபிச்சிக்கிறோமோ அவளுக்கும் பிபி ஏறும். அப்போ என்னடாண்ணா, ஒரு பக்கமாக ரெண்டு கை சேர்ந்தால் தானே சத்தம் வருது. ஒருத்தர் கோவிச்சிக்கும் போது இன்னொருத்தர் மௌனமாக இருந்தணும். மாமி கோவிச்சுட்டான்னா மாமா இன்றைக்கி பண்ணணும், இன்றைக்கி மாமி டேன்னு மாமா மௌனமாக இருக்கணும். மாமா கோவிச்சுட்டாருன்னா மாமி சத்தம் போடக்கூடாது, கேட்டுகிட்டே இருக்கணும். இன்றைக்கி மாமா டே நம்ம மௌனமாக இருக்கணும்னு. எங்காத்தில் நான் அப்படி தான் இருக்கேன். அதனால் அது மாதிரி இருந்துட்டோம்னா சண்டை வராது. அது அப்போ என்ன, சண்டை போய் கடைசியில்
இன்றைக்கி இதுக்கு தான் டைவர்ஸுங்கிறானே. கொஞ்சம் கூட அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாதனால தானே அன்றைக்கி எவ்வளோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயின்னு இருப்பான். அப்போ ஒருத்தர் கோச்சிக்கும் போது இன்னொருத்தர் மௌனமாக இருந்துடணும். இதெல்லாம் கிருஷ்ணன் சொல்லித்தரான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணனை பார்த்து கற்றுக்கணும். அதன் பிறகு அம்மாவுக்கு 24 தத்துவங்களை சொல்லக்கூடிய சாங்கிய யோகத்தை சொன்னார். அப்புறம் அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம். அதன் பிறகு பக்தி யோகம், தாமசம், ராஜசம், சாத்விகம், நிர்குணம். அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு சில பேர் கோயிலில் போய் சுற்றுவா. சுதர்சன பகவானை போய் பிரார்த்தனை பண்ணி அடுத்த வீட்டுக்காரன் ஒழியணும் இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணினா அது தாமச பக்தின்னு பேர். எனக்கு பணம் வேணும், புகழ் வேணும் கேட்டால் அது ராஜச பக்தி. மோட்சம் வேணும் கேட்டால் சாத்விக பக்தி. மோட்சமும் வேண்டாம். ஹனுமான்கிட்ட போய் மோட்சம் வேணுமான்னு ராமர் கேட்டார். ஹனுமான் கேட்டார், நான் என்ன பாபம் பண்ணினேன்னார். என்ன பாபம் பண்ணின அஜாமிலனுக்கு கொடுத்த மோட்சம் எனக்கு எதுக்குன்னார். இங்கே என்ன பண்ண போறீர்னா, நான் இங்கேயே இருந்துட்டு ராமராமா சொல்லின்னு இருக்கேன். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். இப்படி இங்கே இருந்த இடத்துலையே நான் ஒன்றை நினச்சின்னு இருக்கேன். மோட்சத்துக்குன்னு போகிறத விட இருக்கிற இடத்தையே மோட்சமாக ஆக்கிட்டார் ஹனுமான். அதுமாதிரி ஹனுமானை மாதிரி இல்லை பக்தி தான் நிர்குண பக்தின்னு பெயர். அதன் பிறகு ஜீவனுடைய கதாகதியை வர்ணிக்கிறார். புண்ணியம் ஜாஸ்தி இருந்தால் சொர்க்கத்துலேயும், பாவம் ஜாஸ்தி இருந்தால் நரகத்துலேயும், ரெண்டும் சமமாக இருந்தால் நம்மூரில் விட்டுடுவார்கள். அதனால தான் பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சௌக்கியம். கஷ்டமும் சௌக்கியமும் மாறி மாறி ஏன் வருதுன்னா, இது புண்ணிய பாபம் மிஸ்ரம். புண்ணியம் இருக்கிற டயத்தில் சுகமும், பாபம் வர டயத்தில் கஷ்டமும் இப்படி மாறி மாறி வரும். இந்த ஜீவன் எப்படி பூலோகத்துக்கு வரான்னா, முதல்ல மேக மண்டலத்தில் விழும். அதன் பிறகு மழையோட மழையாக தானியத்தில் விழுவான். தானியத்திலேருந்து புருட சரீரத்தில் போய் அவனுடைய சக்தியாக மாறி, அதன் பிறகு பெண்களுடைய கர்ப்பத்தில் போய் அந்த ஜீவன் கர்ப்பத்தில் வளரும் 9 மாதம். அந்த கர்ப்பத்தில் இருக்கிற ஜீவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்னு இங்கே சொல்கிறார். நான் கொஞ்ச நேரம் லைட்டு ஃபேன் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த கர்ப்பத்தில் இருக்கிற ஜீவனுக்கு லைட்டும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. 9 மாதம் அது கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். மைசூர் மகாராணி கர்ப்பவதியாக இருக்கான்னு தொண்டையில் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு லைட்டு ஃபேன்லாம் ஃபிட் பண்ண முடியாது. எந்த மகாராணி கர்ப்பவதியாக இருந்தாலும் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கஷ்டம்தான். அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை இப்படி கை குவிச்சின்னு இருக்கும், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும், இப்படி கை இப்படி எண்ணின்னு இருக்கும். நம்ம தான் எண்ணுறோன்னு நினச்சிக்கல, அந்த குழந்தை எண்ணுமா. 1 2 3 4 5 எப்படா வெளியில் போகிறோம் அப்படின்னு இந்த குழந்தையே அந்த நம்பரை கணக்கு பண்ணியிருக்கான். இச்சன்னி தோ விவசித்தும் கணயன் ஸ்வமாசானு. அந்த ஜீவன் வெளியில் வரும்பொழுது ஒரு காற்றுனால தான் வெளியில் வரும். பிரசூதி மாறுதம்ங்கிற அதுக்கு ஷட்டம்னு பேர் அந்த காற்றுக்கு. அந்த காற்றுல எல்லாம் மறந்துடும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கும். அழுதுண்டே இருக்கும்பொழுது அதுக்கு பாலோ அல்லது அந்த குழந்தைக்கு மருந்தோ கொடுக்கணும்னு டாக்டரை சொல்லுவாள். இந்த இடத்துல வியாக்கியானத்தில் சொல்கிறார், அந்த குழந்தைக்கு எதுக்கு அழறதுன்னு அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, டாக்டருக்கும் ஓரளவு தான் தெரியும். ஏன்னா குழந்தை பசியில் அழும்பொழுது அம்மா மருந்து கொண்டு விடுவா, அது வயத்த வழியில் அழும்போது பாலை கொண்டு கொடுப்பா. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் சொல்ல தெரியாது. அது கேட்கவும் மாட்டா. அந்த குழந்தை மூக்கை பிடிச்சி வாயாலோடைய அமுக்கி அதை போட்டுடுவா. இப்படி குழந்தையாக இருக்கும்போது கஷ்டம். அப்புறம் 5 வயசு ஆகிடுச்சுன்னா எல்கேஜின்னு இந்த L4 L3லாம் சொல்கிறாளே, அந்த எல்லு மேலே ஒரு கேஜி புஸ்தகத்தை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புவாள். அந்த எல்கேஜியில் அந்த அதில் மேலே அந்த புஸ்தகத்தை தூக்கிண்டே போய் என்ன ஆகிடும், அந்த முதுகு யூ மாதிரி ஆகிடும். அதனால தான் அடுத்த கேஜிக்கு யூகேஜின்னு அவனே பேர் வச்சுருக்கான். இந்த எல்கேஜி யூகேஜின்னு இந்த படிக்கிறதுல கஷ்டம். அப்புறம் படித்தா அப்புறம் வேலை கிடைக்கணுமேனு கஷ்டம். வேலை கிடச்சா அப்புறம் கல்யாணம் ஆகணுமேனு கஷ்டம். கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் குழந்தை பிறக்கணுமேனு கஷ்டம். இப்படியே இந்த ஜீவன் இருக்கும். இதில் எந்த ஜீவன் இது மாதிரி சத்சங்கத்தில் பகவானுடைய கதையை கேட்டதோ அந்த ஜீவன் கரையேறும். பாக்கி ஜீவன்கள்லாம் மறுபடியும் பிறந்து புனரபி ஜனனம்
புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. இது மாதிரி சத்சங்கத்தில் வந்த ஜீவன் கரையேறும், பாக்கி ஜீவன்கள் இதில் இந்த ஜனன மரண இந்த சக்கரத்தில் மாட்டிக்கும் என்று சொல்லால், இதுலேயும் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்க தேவகூதி, என் பேரை சொன்னால் போகும், வாசுதேவா வாசுதேவான்னு என் பேரை சொல்லு. இந்த பகவானுக்கு கபில வாசுதேவன்னு பேர். என் பேரை சொன்னால் போகும் என்று சொல்ல தேவகூதி வாசுதேவா வாசுதேவான்னு கூப்பிட்டாள். தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, தேவதேவ வாசுதேவ கிருஷ்ணா, நந்த குமாரவர நவநீத சோர ஹரே, நந்த குமாரவர நவநீத சோர, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, கோபி மன சோர கோபால கிருஷ்ண ஹரே, கோபி மன சோர கோபி மன சோர கோபால கிருஷ்ண ஹரே, கோபி மன சோர கோபால கிருஷ்ண, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, நந்த குமாரவர நவநீத சோர ஹரே, நந்த குமாரவர நவநீத சோர, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா. தேவதேவா வாசுதேவான்னு சொல்லி அந்த தேவகூதியும் பகவான் அடைஞ்சால் அவருடைய சரீரமே ஒரு நதியாக ஓடினது என்று சொல்கிறார். இதை கேட்கிறவர்களுக்கும் பக்தியும் முக்தியும் கிடைக்கும். பகவதி கிருததீ சுபர்ணகேதௌ உபலபதே பகவத் பதாரவிந்தம். இதோட 3வது பாகம் முடிகிறது. அடுத்தது 4வது ஸ்கந்தம். நமக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4 வேணும். அதுக்கு தர்மத்துக்கு தட்சயாகமும், அர்த்தத்துக்கு துருவச்சரித்திரம், காமங்களுக்கு புருஷச்சரித்திரம், மோட்சத்துக்கு புரஞ்சன உபாக்கியானம்னு 4 கதைகள். இந்த தட்சயாகத்தினுடைய சாரம் என்னடான்னா, சிவபக்தி பண்ணுறேன்னு விஷ்ணு துவேஷமோ, விஷ்ணு பக்தி பண்ணுறேன்னு சிவத்வேஷமோ பண்ணக்கூடாது. ஒரே தெய்வம். பாக்கி மதத்துக்காரெல்லாம் சொல்லுவாள், இந்துக்களுக்கு பல தெய்வங்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாள். ஆனால் அவன் மதத்தில் தான் ஏகப்பட்ட, இந்த சர்ச்சுக்காரன் அந்த சர்ச்சுக்கு போக முடியாது, இந்த மசூதிக்காரன் அந்த மசூதிக்காரனுக்கு போக முடியாது, போடான்னு வெட்டு கொலையே நடக்கும். அதான் நடந்துட்டுருக்கு. ஈரான் யுத்தம்லாம் அங்கங்கே அடிக்கி நடந்துட்டுருக்கே. அப்போ என்னடாண்ணா இது என்ன யுத்தம்னா, ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சண்டை போட்டுருப்பா. ஆனால் நம்ம மதத்தில் தெய்வம் ஒன்று, வேதம் பழமையான வேதம் ருக்வேதம் சொல்கிறது, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஒரே தெய்வம்தான், அது பல உருவத்தில் இருக்குது. இப்போ கரண்டு ஒன்று தான், அது பலவிதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ லைட்டாக இருந்து வெளிச்சம் கொடுக்கறது, ஃபேனாக இருந்து காற்று கொடுக்கறது, மைக்காக இருந்து சத்தத்தை கொடுக்கறது. ஒரே கரண்டு பல ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரே தெய்வம் நமக்கு பிள்ளையாராக இருந்து விக்னத்தை போக்குறது, தேவியாக இருந்து கஷ்டங்களை நீக்கிறது, சிவனாக இருந்து ஞானத்தை கொடுக்கறது, இப்படி விஷ்ணுவாக இருந்து காப்பாற்றுறது. இப்படி ஒரே தெய்வம் நமக்கு பல ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுறார் என்பது தான் நம்முடைய. ஏன் ஒரே தெய்வமாக வச்சுக்கலாமேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தனுக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும், காரசாரமாக சாப்பிடணுன்னு. ஒருத்தனுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும், ஒருத்தனுக்கு தயிர் சாதம் பிடிக்கும். நீ ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நிர்பந்தம் பண்ணக்கூடாது. யாருக்கு என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பாடு போடுற மாதிரி நம்ம மதத்தில் உனக்கு எந்த டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டுக்கு நீ முருகன்னா முருகன், சிவன்னா சிவன், அந்தந்த டேஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்தந்த டேஸ்ட்டுக்கு உள்ள பக்தியை நம்ம மதத்தில் சொல்லி கொடுக்குறார். அதனால் இந்த பேதபாவம் கூடாது. இந்த தட்சனுக்கு விஷ்ணு பக்தினால் சிவத்வேஷம் வந்ததுனால என்னாச்சு, அந்த தட்சயாகத்துக்கு சிவனும் போகலை, விஷ்ணுவும் போகலை, பிரம்மாவும் போகலை. பாக்கி தேவர்கள்லாம் போய் கடைசியில் அடி வாங்கிட்டு சிவன்கிட்ட போய் கேட்க, இப்போ சிவன் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். அப்போ மகாவிஷ்ணுவே தட்சனுக்கு சொல்கிறார், நான் தான் பிரம்மா விஷ்ணு சிவன்,
பல ரூபத்தில் இருக்கேன்பா, இப்படி பேதபாவம் பார்க்கக்கூடாது என்கிற உபதேசத்தை பெருமாளே தட்சனுக்கு சொல்கிறதாக இங்கே வர்ணிக்கிறார். அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச ஜெகதः காரணம் பரம். எல்லா தெய்வங்களும் என்னுடையவே அவயவங்கள் தான். ஒருத்தனுக்கு 6 விரல் வந்துவிடுறது, சில பேருக்கு 6 விரல் வந்தால் இதுக்கு 6வது விரல் எதுக்குன்னு அதை யாரும் கட் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் வசதி இருந்தால் 6வது விரலுக்கும் ஒரு மோதிரம் பண்ணி போட்டுப்பான். அதனால் பேதம் ஒன்றும் பார்க்குறதில்ல. அது மாதிரி நமக்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களையும் சமமாக பார்க்கணும் என்பது தான் இதனுடைய விஷயம். அடுத்து 5 அத்தியாயத்தில் துருவ சரித்திரம். துருவன்னு ஒரு பக்தன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. துருவ நட்சத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும், துருவன் ஸ்டார்னு. அந்த துருவன் நட்சத்திரம் தான் ஏக்தம் ஹைட்டில் இருக்குது. அந்த துருவன் பாக்கி நட்சத்திரம்லாம் அப்படி சலிச்சுட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். துருவ நட்சத்திரம் தான் அசையாமல் ஸ்திரமாக இருக்குது. அதனுடைய ஆதாரத்தில் தான் பாக்கி நட்சத்திரம் எல்லாமே போயின்னு இருக்கு. இந்த கிரகத்துக்கு இவ்வளோ ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடாக போகிற கிரகம்தான் சந்திரன், ரொம்ப ஸ்லோவாக போகிற கிரகம் சனீஸ்வரன். அதனால தான் சனீஸ்வரன் வந்தால் 7 நாட்டு சனி 7 வருஷம் பிடிச்சி பாடாப்படுத்துறது. ஏன்னா அவரால் ஸ்பீடாக போகணுன்னாலும் போக முடியாது, அவருடைய நிலைமை அப்படி இருக்குது. அப்படியே அவாவா அந்த இங்கே ரோட்டில் எப்படி டிராஃபிக்கோ அது மாதிரி மேலேயும் டிராஃபிக்கு போயின்னு இருக்குது. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேணும்னா வேகமாக போகலாம், ஸ்லோவாக போகலாம். சில வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவா, இதுக்கு மேலே உன்னால் ஓட்ட முடியாதுன்னு. அது மாதிரி அந்தந்த கிரகத்துக்கு இவ்வளோ ஸ்பீடுன்னு பகவானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார். ஏன்னா அவள் வேகமாக போனான்னா அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆச்சுன்னா, இடிச்சதுன்னா உலகமே அழிஞ்சிடும். இவ்வளோ கிரகங்களும் நட்சத்திரங்களும் சுற்றின்னு இருக்கே, எந்த ஆதாரத்தில் சுற்றுறதுனா அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆதாரத்தில் தான். ஏன்னா ஒன்று ஓடாமல் இருந்தால் தான் ஒன்று ஓடும். பஸ்ஸு ஏன் ஓடுறதுன்னா ரோடு உக்காந்துருக்கு, பஸ்ஸு ஓடுறத பார்த்துட்டு ரோடும் ஓடுறேன்னு ஆரம்பிச்சிதுன்னா அப்புறம் பஸ்ஸு கவுந்துடும். அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆதாரத்தில் தான் பாக்கி கிரகங்கள்லாம் சுற்றுறது. அந்த துருவ நட்சத்திரமாக மானின அந்த பையனுடைய கதை தான் துருவன்னு பேர். அவனுக்கு சின்ன கஷ்டம், அவள் அப்பா மடியில் ஏற்றிக்கலை. எல்லா குழந்தைக்கும் ஆசை அப்பா மடியில் ஏறணும்னு. இவன் அப்பா மடியில் ஏறும்போது அவனுடைய சின்னம்மா சித்தி என்ன பண்ணினா, இறக்கி விட்டுட்டா. அழுதுண்டே அம்மா கிட்ட வந்தான். அவள் அம்மா சொன்னான், நம்ம படுற கஷ்டத்துக்கு நாம் தான் காரணம். நம்ம வந்து எய்த்த வீட்டுக்காரன் இடைஞ்சல் பண்ணுறான், அடுத்த வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணுறான் சொல்கிறோம். யாரும் இடைஞ்சலும் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணலை. நம்ம பண்ணுற புண்ணியம்தான் எய்த்து வீட்டுக்காரனாக இடைஞ்சல் பண்ணுறது. இங்கே இல்லை, பொதுவாக சொல்கிறேன். உடனே எய்த்தாத்து மாமா அடுத்தாத்து மாமா சண்டைக்கு வரக்கூடாது. அடுத்த வீட்டுக்காரனாக ஹெல்ப் பண்ணுறது, இல்லை எய்த்தாத்து மாமாவாக ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தாத்து மாமாவாக இடைஞ்சல் பண்ணுறதுன்னா அது அடுத்தாத்து மாமா இல்லை, நம்ம பண்ணின பாவம் அடுத்தாத்து மாமாவாக இடைஞ்சல் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாப புண்ணியத்தை குறைக்கணும். குறைச்சிட்டோம்னா அப்போ பாபத்தை குறைக்கணும் முக்கியமாக. அவள் தானே கஷ்டம் வரதுக்கு காரணம். பாபம் குறையிறதுக்கு என்ன பண்ணணும்னா புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணணும். பாபம்னு ஒரு கோடு இருக்குன்னா பக்கத்தில் புண்ணியமாகிய பெரிய கோடை வரைச்சிட்டோம்னா பாபம் சின்னதாக போயிடும். அப்போ கஷ்டம் குறையும். அதனால் நீ பகவானை குறித்து தபஸ் பண்ணுன்னு துருவனை பார்த்து அவள் அம்மா சொன்னாள். உடனே அவன் காட்டுக்கு வரான். அவன் வழியில் நாரதர் வரார், பஜனை பண்ணிண்டு. ராதே கோவிந்தா ஜெய் ஜெய் ராதே கோபாலா, ராதே கோவிந்தா ஜெய் ஜெய் ராதே கோபாலா, दीननाथ गोविंद अनाथनाथ गोपाल, दीननाथ गोविंद अनाथनाथ गोपाल, राधे गोविंद जय जय राधे गोपाल, राधे गोविंद जय जय राधे गोपाल, राधा लोला गोविंद रासविलोला गोपाल, राधा लोला गोविंद रासविलोला गोपाल, गोविंद जय गोविंद गोपाल जय गोपाल, गोविंद जय गोविंद गोपाल जय गोपाल, जय राधे गोविंद जय जय राधे गोपाल, राधे गोविंद जय जय राधे गोपाला. நாரதர் வந்து அவனுக்கு 4 விதமாக தீட்சை கொடுத்தார். ஒரு குரு சிஷ்யனுக்கு 4 தீட்சை கொடுப்பார். ஸ்பர்ச தீட்சை,
நயன தீட்சை, மந்திர தீட்சை, ஸ்மரண தீட்சைன்னு. ஸ்பரிச தீட்சைன்னா அப்படி தொட்டு அனுகிரகம் பண்ணுறது. எப்படி கோழி அடகாத்து அந்த குஞ்சை வளர்க்குமோ அது மாதிரி குரு தொட்டாலே அவனுக்கு பெரிய பாக்கியம். அக்னி யாராவது பெரிய வளர்த்து கொஞ்சம் என்னை தொடுங்கன்னு நம்மளாம் சொல்லக்கூடாது. அவளாக நம்மளை தொட்டால் அது பாக்கியம். தெய்வமே இல்லை, கடவுளே இல்லை, அவதாரமும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஒரு பையன், நரேன்னு ஒரு பையன். அந்த பையன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பார்த்தான். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கேலான்னு. அவர் சொன்னார், உன்னை எவ்வளோ பார்க்குறேன்னா அதை விட ரொம்ப கிட்டக்க பார்த்துருக்கேன்னார். நீங்கள் பார்த்தா போகிறது, எனக்கு காட்ட முடியுமான்னார். உடனே தொட்டார். தொட்டவுடனே அவனுக்கு ஒரு ஷாக் அடிக்கிறது, அவனுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது. ஏன்னா கடவுளை பார்க்க முடியுமான்னா அது பார்க்குறதுக்கு உள்ள யோகிதை வேணும். கரண்டை பார்க்க முடியாது. கரண்டை பார்க்க முடியுமான்னா அது முடியாது. ஆனால் கரண்டினுடைய காரியத்தை தெரியும். அது கரண்டை உணரலாம். எப்படின்னா இது ஒரு பிளக்கில் சொருகிட்டு கொஞ்சம் அந்த கம்பியில் கையை வச்சா அடிக்கிறதே, அது உணரலாமே. கரண்டை பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு இது வேணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டு சேரணும். அப்போ தான் அந்த கரண்டை பார்க்க முடியும். அந்த பாசிட்டிவ் ஃபுல் எனர்ஜி யாருடானா அவன் தான் பிரஹ்லாதன். நெகட்டிவ் எனர்ஜி தான் ஹிரண்யகசிபு. ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்பொழுது நரசிம்மர் தான் கரண்டு பிரத்யட்சமாகிட்டார். அப்போ அந்த பகவானை அதுவும் அது உணரணும். அதனால் இந்த நரேன் அப்படி தொட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவனுக்கு அந்த ஒரு கரண்டு பாஸ் ஆச்சு. அப்புறம் அந்த நரேன் விவேகானந்த சுவாமிகளாக மாறினார். அப்புறம் ஃபாரின்லேயும் போய் நம்ம மதத்துடைய பெருமையை சொன்னார். அந்த நரேன் தான் இப்போ மறுபடியும் நரேந்திர மோடியாக வந்துவிட்டார்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஃபாரின்லேயும் போய் நம்ம பாரதத்தினுடைய பெருமையை சொல்கிறார். எப்படி இருந்தாலும் விஷயம் என்னன்னா, அந்த குரு ஸ்பரிச தீட்சைன்னு பேர். அப்புறம் நயன தீட்சை, கண்ணால் பார்க்குறது. மீன் குஞ்சு மீன் பசியாட வந்தால் அம்மா மீன் இப்படி பார்க்கும். அந்த அம்மா மீன் பார்த்தாலே அந்த குஞ்சு மீனுடைய பசி நீங்கிடுமா. அது மாதிரி அதனால தான் அம்பாளுக்கு மீனாட்சின்னு பேர், மதுரையில் இருக்கிற அம்பாளுக்கு. ஏன்னா அவர் தன் பார்வையினாலேயே கஷ்டத்தை நீக்குவார். இது நயன தீட்சைன்னு பேர். அப்புறம் மந்திர உபதேசம் கொடுப்பார்கள், அது மந்திர தீட்சை. இவனுக்கு 12 எழுத்து உள்ள ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அப்புறம் ஸ்மரண தீட்சை, நினைக்கிறது. எப்படி நினைக்கிறதுனா, நம்ம குருநாதரை நினைக்கிறோம், அது மாதிரி குரு நம்மளை நினைக்கணும். அது ஸ்மரண தீட்சை. அது சாதாரண டயத்தில் நினைக்கிறத விட பூஜை பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது அவர் நம்மளை நினச்சிட்டாருன்னா அது நமக்கு பாக்கியம். அது இவனுக்கு எப்படிடான்னா, ஒரு ஆமை என்ன பண்ணும், ஒரு இடத்துல முட்டை இட்டுட்டு வந்துடும். கடலுக்கு போன ஆமை நினைக்கும், நம்ம முட்டை அங்கே இருக்கே, அது பத்திரமா இருக்கணுமே, டயத்துக்கு அந்த குழந்தை வரணுமேன்னு அந்த அம்மா ஆமை நினைக்கும். நினைக்கிற டயத்தில் அந்த முட்டையிலேருந்து கொஞ்சம் ஆமை வெளியில் வந்து கடலில் குதித்து கரெக்டாக அம்மா கிட்ட வந்துடும். நமக்கு அட்ரஸ் கொடுத்தாலே கரெக்டாக வர முடிய மாட்டேங்கிறது. இந்த அம்மா ஆமை நினைக்கிற அந்த ஸ்மரண பலம், ஏன்னா அது அம்மா நினச்சானா அது குழந்தைக்கு தெரியும், குழந்தை நினைக்கிறது அம்மாவுக்கும் தெரியும். ஒரு பையன் என்ன பண்ணுவான், முன்னாடி உக்காந்துருப்பான், அம்மா பின்னாடி சீட்டில் உக்காந்துருப்பா. அம்மா நினைப்பா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும், பையன்கிட்ட சொல்லணும்னு. அது வழியாக முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டே இருந்த பையன் திடீர்னு அம்மாவை பார்ப்பான். உடனே அம்மா சொல்லுவாள், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும், ரெடியாக இருந்துக்கோன்னு. ஏன் அவன் திரும்புகிறான்னா, அம்மா நினைக்கிறா. அந்த ஸ்மரண பலம். அது மாதிரி அந்த ஸ்மரண தீட்சைன்னு இப்படி 4 தீட்சையை கொடுத்தார் நாரதர். பிருந்தாவனத்துக்கு அனுப்பினார். பிருந்தாவனத்தில் போய் துருவன் தபஸ் பண்ணுறான், ஒத்த காலில் நின்றுண்டு. ஒரு காரியம் ஆகணும்னா ஒத்த காலில் நின்று சாதிக்கிறாங்க அப்படிங்கிறாளே, அது முதல்ல ஆரம்பித்தது துருவன் தான். ஒத்த காலில் நின்றுண்டு, நான் எனக்கு உயர்ந்த இடம் வேணும் அப்படின்னு அவன் ஒத்த காலில் நின்னான். தேவர்களாம் இடைஞ்சல் பண்ணி பார்த்தார்கள், அவர்களால் முடியல. கடைசியில் பகவான்கிட்ட போய் சொல்ல, பகவானே நேராக வந்து துருவனை கூப்பிட்டும் அவன் கண்ணை திறக்கலை. உள்ளுக்குள்ளனா அந்த பகவானை தியானம் பண்ணுறான், உள்ளுக்குள்ளே பார்க்குற ரூபத்தை மறைச்சார். உடனே கண்ணை திறந்தான், பகவான் காலில் விழுந்தான். பகவான் அவனுடைய கண்ணத்தை தன் சங்குனால் தொட்டார். ஏன்னா அவனுக்கு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் ஸ்துதி ஒன்றும் தெரியல. ஆனால் சங்கு ஏன் வச்சுருக்காருன்னா, அது ஞானத்தை கொடுக்கும், சக்கரம் மோட்சத்தை கொடுக்கும். அதனால் இவனுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சங்குனால் தொட்டார். உடனே 12 ஸ்லோகத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணுறான்.
யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். என் உள்ளே இருந்து எல்லாம் நடத்துவது நீர், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. இல்லை, நம்மனால ஒன்றுமே நடக்கலை. நம்ம நடக்கிறோம்னா உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிறதுனால நம்ம நடக்கிறோம். நம்ம சாப்பிட்றோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால பகவான் இருக்கிறதுனால தான் சாப்பிட்றோம். சாதாரண ஆள் கேட்பான், தெய்வம் சோறு போடுமான்னு. தெய்வம் சோறு போடுறது அப்புறம் இருக்கட்டும், போட்ட சோறு யாரால் ஜீரணமாகிறது? ஏன்னா ஒரு வாழைப்பழத்தை கணபதி ஹோமம் பண்ணும்போது அக்னியில் போட்டோம்னா அந்த வாழைப்பழம் பஸ்மமாகறதுக்கு 4 வரட்டியை போட்டு விறகெல்லாம் போடணும். நம்ம என்னடான்னா இன்றைக்கி ஏகாதசி உபவாசம்னு 1 டஜன் பழம் உள்ளுக்குள்ளே இறக்குறோம். 1 ஹவரில் எங்கே போச்சுன்னே தெரியல. விறகும் போடலை, ஒன்றும் போடலை. எப்படி ஜீரணமாகிறதுன்னா பகவான் சொல்கிறார் கீதையில், அகம் வைஸ்வானரோ பூத்வா. எல்லார் உள்ளுக்குள்ளேயும் நான் தான் அக்னியாக இருக்கேன் வயத்தில். நம்ம வெந்ததையும் சாப்பிட்றோம், வேகாதையும் சாப்பிட்றோம். சில சமயம் வேகாமல் போடுவாலும் நம்ம வேகாமல் அறவேக்காடாக சமைச்சதை சாப்பிட்டா கூட அது உள்ளுக்குள்ளே பகவான் சமைக்கிறாராம். பச்சாமி அன்னம். நம்ம குடிக்கிற தண்ணியை முதல்ல வச்சு, அதுக்கு கீழே ஜாடர அக்னியை வச்சு, அப்புறம் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை வச்சு மறுபடியும் ஒரு சமையல் உள்ளுக்குள்ள நடக்கிறது. அது நமக்கு தெரியாது. அந்த சமையல் நடக்கும்போது தான் கொஞ்சம் நம்ம தூக்கம் வரும் சாப்பிட்ட உடனே. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சமையல் நடக்கிறது. சமையல் பண்ணி அதை பகவான் பிரித்து விடுறார். அதனால் நம்ம சாப்பிட்றது ஜீரணமாகிறதே அந்த பகவானுடைய கருணை தான். அதனால் உன் கருணையை சொல்லக்கூடிய சத்சங்கம் வேணும் என்று துருவன் வரம் கேட்டான். துருவனை ராஜாவை ஆக்கிட்டு அவள் அப்பா காட்டுக்கு போனார். துருவனுடைய தம்பி காட்டில் போய் யட்சர்களால் அடிபட்டு போனான். அவனை தேடின்னு போனான். அவள் அம்மா காட்டு தீயில மாட்டின்னு விட்டாள். தன் தம்பியை யட்சர்கள் கொண்டுட்டான்னு யட்சர்களோட சண்டைக்கு போகிறான். அப்போ யட்ச ராஜா குபேரன் அவரே துருவனை பார்த்து என்ன வரம் வேணும்னு கேட்குறார். குபேரன் என்ன வரம் வேணும்னு கேட்டால் எல்லாரும் என்ன கேட்பார்கள்? குபேரனை உன்னை தான் அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கோம். எனக்கு 2 சாக்கு தங்க கட்டி கொடுத்தா தேவலை, காசு கொடுத்தா தேவைன்னு குபேரன் பண்டார்னு இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருக்குது. எல்லோரும் அங்கே வச்சு காசை வச்சு எடுத்துன்னு வருவார்கள். குபேரனை ஏன்னா குபேரனை பார்க்கணும் தான் நிறைய பேர் ஆசைப்படுறா. ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் நம்பராக ஒரு கோலம். இது என்ன நம்பராக இருக்கணும்? இதுதான் குபேர கோலம். கோலம் முதற்கொண்டு குபேர கோலம் போடுறா. குபேர யந்திரம் வாங்கி வச்சுக்கிறா. இந்த குபேர யந்திரம் வச்சுக்கிறவனுக்கு பைசா வருதோ இல்லையோ, யந்திரம் எழுதுகிறவனுக்கு பைசா வந்துட்டுருக்கு. இப்படி அந்த குபேரன் சொப்பனத்தில் கூட வரமாட்டேங்கிறார். இங்கே குபேரன் டைரெக்டாக கேட்குறார் என்ன வரம் வேணும்னு. குபேரன் கேட்கும்பொழுது கூட எனக்கு பக்தி வேணும் என்று கேட்க குபேரனே ஆச்சரியப்பட்டார்னு இங்கே சொல்கிறார். ஹரௌ சவவ்ரே அச்சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயத்னேன துரத்யயம் தமஹா. குபேரனே நல்ல பக்தராம், பரமசிவபக்தர் குபேரன். அவர் அனுகிரகம் பண்ணினார் என்று சொல்லி துருவ சரித்திரத்தை முடிக்கிறார். துருவனுடைய பரம்பரையிலேயே பிருத்து என்கிற பேரில் பகவான் அவதாரம் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றினார். அதனால தான் இந்த பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு ஏன் பேருன்னா, இப்போ தான் அந்த காலத்தில் காட்டில் மொத்தமாக ஒரு 10 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பார்கள். இதுதான் நகரம், இது உபநகரம், இது கிராமம், பஞ்சாயத்து, இப்படிலாம் ஒரு நம்ம சௌகரியமாக இப்போ தங்கின்னு இருக்கோமே, இது மாதிரி வசதி அந்த காலத்தில் இல்லை. ஒரே மலை காடுகளாக இருந்தது. இந்த பிருத்து பகவான் தான் அந்த மலைகள்லாம் உடச்சி சமமாக ஆக்கி, காடு ஒரு இடம், நகரம் ஒரு இடம் அப்படின்னு ஜனங்களுக்கு தங்கறதுக்கு சௌக்கியம் பண்ணி கொடுத்தார் இந்த பிருத்து பகவான். இவர் என்ன சொன்னார்னா, பகவானை டைரெக்டாக பூஜை பண்ணுறதை விட பகவானுடைய அடியார்கள் அவர்களை பூஜை பண்ணினாலே பகவான் சந்தோஷப்படுவான். ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்தால் அம்மாவுக்கு பட்டு புடவை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தாலே குழந்தை சந்தோஷப்பட்டு கொடுத்தனா அம்மாவுக்கு சந்தோஷம். அது மாதிரி பகவானுடைய குழந்தைகள் பாகவதர்கள், அந்த பாகவதர்களை பூஜை பண்ணினாலே பகவான் சந்தோஷம் அடைவான் என்கிற விஷயத்தை இந்த பிருத்து பகவான் சொன்னார். அதன் பிறகு ருத்ரகீதம்ங்கிற கதையை சொல்கிறார். ருத்ரகீதம்னு பரமேஸ்வரன் மம்மியூர்னு இருக்குது குருவாயூர் பக்கத்தில். அவர் குருவாயூரப்பனை எப்படி பூஜை பண்ணணும் என்கிற விஷயத்தை சொல்கிறார். எப்படி வரம் கேட்கணும் என்பதையும் சொல்கிறார். பகவான்கிட்ட நல்லோர்களுடைய சேர்க்கை நமக்கு வேணும், நல்லவர்களுடன் சேர்க்கணும். நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவர்களோடு சேரணும்.
நமக்கு வந்து எப்பொழுதும் அந்த பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும். அவன் பேரை சொல்ல தெரியலேன்னா அவன் பேரை சொல்லக்கூடிய அடியார்களுடைய சேர்ந்துட்டோம்னா நம்மளும் அறியாமல் அந்த பகவானுடைய பேரை சொல்லுவோம். திருப்பதி போனோம் வச்சுக்கோ, எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா சொல்கிறத பார்த்தா சொல்லாதவனும் கோவிந்தா கோவிந்தான்னு கூட்டத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி நல்லவர்களோடு சேர்ந்துட்டோம்னா நமக்கும் அந்த நல்ல புத்தி வரும் என்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார். அதன் பிறகு புரஞ்சன உபாக்கியானன்னு ஒரு கதை. இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு வாடகை வீடு ஒரு 100 வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்கார். இந்த உடம்பில் சில பேர் வாடகை வீட்டில் ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு எனக்கு தான் சொந்தம்பா. அது மாதிரி நம்மளும் தலைக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரி தலைக்கு பிளாக் வாஷ் அடிச்சுக்கிறோம். ஓடு மாற்ற மாதிரி பல் விழுந்தால் வேறு பல்லை வாங்கி வச்சுக்கிறோம். நம்மளும் இதில் கொஞ்சம் ரிப்பேரெல்லாம் பண்ணுறோம். இந்த உடம்பில் ரிப்பேர் பண்ணினதுனால நம்ம பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். ஒரு ஓட்டை உள்ள பலூன்லேயே காற்று போகணுன்னா 9 ஓட்டை உள்ள பலூன் இது. இந்த உடம்புலேருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சொந்தமாக ஒரு வீடு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம சொந்த வீடு எதுடான்னா அந்த பகவானுடைய திருவடி. நம்ம எங்கேருந்து வந்தோம்னா அந்த பகவான்கிட்டேருந்து வந்தோம்னு வேதம் சொல்கிறது. இங்கிலீஷ்காரன் யாரோ ஒருத்தர் சொன்னான், டார்வின்னு ஒருத்தர். அவர் என்ன சொன்னார்னா நம்மலாம் குரங்குட்டேருந்து பிறந்தோம் மனிதர்கள். அவர் வந்து அவர் கன்ஃபார்மாக சொல்லலை. அப்படி இருக்கலாம்னு சில பேரை பார்த்தார், குரங்கு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்திருப்பான் போல இருக்குன்னு அவள் ஊரில் 4-5 பேரை பார்த்துட்டு எழுதி வச்சார். அவர் அதையும் கன்ஃபார்மாக சொல்லலை, இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கார். ஏன்னா எப்போதுமே தியரி வந்து கன்ஃபார்ம் ஆகாது. ஒன்று வந்தால் இன்னொருத்தன் வந்து அதை விட புத்திசாலி வந்து அதை இல்லைன்னு சொல்லிவிடுவான். அப்போ நம்மெல்லாம் குரங்குட்டேருந்து பிறக்கலை. நம்மெல்லாம் முனிவர்கள்டேருந்து கஷ்யப கோத்திரம் ஆத்திரேய கோத்திரம்னு அவளுக்கு எல்லாம் அந்த முனிவர்களுக்கு காரணம் யாருன்னா பகவான்டேருந்து நம்ம வந்தோங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா வேதம் சொல்கிறது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத் ஜேவகல் விமானி பூதானி ஜாயந்தே. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் தான் ஆசைப்படுறான். நான் கஷ்டமே வரல சார், 1 மாதம் ஆச்சு அப்படின்னு யாரும் சொல்கிறதே இல்லை. ஏன் கஷ்டம் வேணும்னு ஆசைப்படலைன்னா கஷ்டம் நமக்கு வேண்டாம், நமக்கு சுகம்தான் வேணும். ஏன் சுகம் வேணும் ஆனந்தம் வேணும்னு ஆசைப்படுறோம்னா ஆனந்த ஸ்வரூபனான பகவான்கிட்டேருந்து வந்ததுனால தான் அந்த பகவானை அடையணும்னு ஆசைப்படுறோம். ஆனந்தம் வேணும்னு. ஆனந்தம் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல. முதல்ல கல்யாணம் பண்ணிட்டா ஆனந்தமாக இருக்குமோ, காபி குடித்தா ஆனந்தமாக இருக்குமோன்னு ஒன்று பண்ணி பார்க்குறோம். அப்புறம் கடைசியில் பகவான்கிட்ட தான் ஆனந்தம் அப்புறம் தெரியும். அதனால் அந்த பகவானை அடையிறது தான் முக்கியம். அதுக்கு இப்பொழுதே அவன் பேரை சொல்லணும். ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி சரண கமல தியான கரோ, ஹரி சரண கமல தியான கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, मुकुंद माधव सेवा करो, माधव सेवा करो, मुरगर गिरिधारी भजन करो, मुरगर गिरिधारी भजन करो, हरि 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 स्मरण करो, हरि 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 स्मरण करो. ஹரி ஹரின்னு அவன் பேரை சொன்னோம்னா அவன் சரின்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று 4வது ஸ்கந்தம் முடிகிறது.